வணக்கம். ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள். திமுக சார்பில் வெற்றிக்கான வாக்குச்சாவடி பரப்புரை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் அவர்களின் ஆலோசனையின் பேரில் சாத்தூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட வெம்பக்கோட்டை கிழக்கு ஒன்றியம் சார்பில் என் வாக்குச்சாவடி வெற்றி வாக்குச்சாவடி பரப்புரை ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டம் வெம்பக்கோட்டை கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் கிருஷ்ணகுமார் தலைமையில் கீழத்தாயில்பட்டி, சல்வார்பட்டி, இரவார்பட்டி மற்றும் சுப்பிரமணியபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் நடைபெற்றது. கிழக்கு ஒன்றிய செயலாளர் கிருஷ்ணகுமார் அவர்கள் பேசியபோது, முதல்வராக பொறுப்பேற்றதும் ஸ்டாலின் மகளிருக்கான கட்டணமில்லா பஸ் வசதி முதல் கையெழுத்திட்டார். அதனை இன்று வரை ஏராளமான பெண்கள் பயன்படுத்தி வருகின்றனர். மகளிர் உரிமை தொகை பெறுபவர்கள் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டு வருகின்றது. தாயுமானவன் திட்டம், நான் முதல்வன் திட்டம், சிறப்பான திட்டங்கள் மூலம் மக்கள் பயனடைந்து வருகின்றனர். பள்ளி, கல்லூரி மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஒரு குடும்பத்திற்கு 36,000 வரை கிடைக்க வாய்ப்புள்ளது. தொகையினை பயன்படுத்தி வீட்டு செலவு, மருத்துவ செலவு உள்ளிட்ட இதர செலவுகளுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுவதற்கு பூத் கமிட்டி உறுப்பினர்கள், BL2 கமிட்டி நன்கு பாடுபட வேண்டும். சட்டமன்ற தேர்தலில் பெரும் வெற்றியை தொடர்ந்து வரும் உள்ளாட்சி தேர்தலில் இளைஞர்களுக்கு முக்கியத்துவம் அளிக்கப்படும். அதன் மூலம் சமுதாயத்தில் அங்கீகாரம் கிடைக்கும். அதனை வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நன்கு பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து அப்பகுதியில் உள்ள மக்களிடம் குறைகளை கேட்டிருந்து சரி செய்வதாக வாக்களித்தார். இதில் கிளை செயலாளர்கள், ஒன்றிய பொறுப்பாளர்கள், மாணவர் அணி, இளைஞர் அணி, மகளிர் அணியினர் மற்றும் தகவல் தொழில்நுட்ப அணியினர் உள்ளிட்ட திமுக நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியின் வெற்றியை உறுதி செய்வதற்கான செயல் திட்டங்களை பற்றி கலந்துரையாடினர். பொதுமக்களும் உற்சாகமாக கலந்து கொண்டு தங்களது ஆதரவை தெரிவித்தனர்.